நிகழ்ச்சியின் கடைசி அங்கம் பாக்கியம் வழங்கும் நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பர்களே. இன்று வாரம் ஒரு பூ என்ற ரீதியில் இன்னைக்கு ஆவாரம் பூ பேச போகிறோம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ரோடெல்லாம் வச்சு இந்த அரசாங்கம் அழகுபடுத்துது நம்ம நாட்டை, நம்ம ரோடுகளெல்லாம். இந்த ஆவாரம் பூவில் பல ஸ்பீஷீஸ் இருக்குது, 20 விதமான தினசுகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்திகள் இருக்குது. இனிப்பு நீருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் ஆவாரம் பூ இனிப்பு நீருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. அந்த இனிப்பு நீருக்கு சேர்றது ஒரு ஸ்பெஷல் ஸ்பீசிஸ். அது கிடைக்காத நேரங்களில் என்ன செய்ய வேண்டாம், வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வர வச்சுக்குவோம். இந்த மாதிரி காஞ்சது. பொதுவாக இந்த மூலிகையும் பயன்படுத்தலாம். இந்த பூவையும் நீங்கள் பறித்து சுத்தப்படுத்தி கழுவிடணும். ஏன்னா அது அழுக்காக இருக்கும், ரோட்டில் உள்ளதெல்லாம். அதை கழுவிக்கிட்டு நீங்கள் சாப்பிட முடியும். இந்த பூவை தனிமையாக சாப்பிட முடியும், கழுவுனதை சாப்பிட முடியும். ஆக இது பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த இலைகள்லாம் எடுத்து காய வச்சு அரைச்சி உங்கள் மேனியை பொன்னாக்குறதுக்கு, இதுக்கு பேர் பொன் ஆவாரைன்னு சொல்கிறது. ஆவாரையில் பொன் ஆவாரை உடம்பை பொன்னாக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால இந்த உடம்புல பூசி குளிக்கிறது மருந்துகளையும் இந்த பூவும் சேரும், இந்த இலையும் சேரும். ஒரு சரக்காக சேரும், பல சரக்குகள் சேர்த்து தான் ஒரு மருந்து உண்டாக்குவோம். அது சேரும். இந்த ஆவாரம் பூவை என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த மாதிரி காய வச்சு ஆவாரம் டீ, ஆவாரம் பூவை இதுக்கு கூட கொஞ்சம் பித்தம் குறைக்கிறது மாதிரி சீரகம், கொஞ்சம் ஏலக்காய், இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி தூளாக்கி, ஓரளவு தூளாக்கி இதை வேக வச்சு குடிக்கலாம். இது என்ன நன்மை செய்யுதுனாங்க, மூத்திர பையில் உள்ள அடைப்பெல்லாம் குறைக்குது. நல்லா மூத்திரம் போகும், நல்ல இலகலாக ஜாமானுக்கு போகும். இனிப்பு இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வைக்கும். இந்த ஆவாரம் பூ டீயை குடிக்கிறதுனால அந்த காலத்துலலாம் நம்முடைய மக்கள் ஆவாரம் பூ டீ தான் குடித்தாங்க. செம்பருத்தம் பூ டீ குடித்தாங்க, ஆவாரம் பூ டீ குடித்தாங்க. இதனால என்ன செய்யுதுன்னு சொன்னால், அவங்களுடைய கிட்னி சுத்தப்படுத்தப்பட்டு அவங்களுடைய இனிப்பு கூடாது, இரத்த கொதிப்பு கூடாது, கொழுப்பு கூடாது. இதெல்லாம் சரியாக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி நம்முடைய மூலிகையிலேயே நீங்கள் தண்ணி வச்சு கொடுக்கணும். சில சமயம் கேட்பாங்க, குழந்தைகளுக்கு என்னங்க கொடுக்கலாம், தேன் நல்லதில்லை, கோப்பி நல்லதில்லை, கொக்கோ ட்ரிங்க்ஸ் நல்லதில்லை, எது குடிக்கலான்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உள்ள பூக்களை காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதில் நீங்கள் வேக வச்சு சூப் மாதிரி செய்து கொடுங்க. இதுதான் டீ. இந்த மாதிரி சரக்குகளை நீங்கள் உபயோகிக்கிறனால உங்கள் குடும்பத்துடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி 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 நன்றி. பாக்கியம் மாமா எழுதின குறிப்பை நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா, அப்படி எழுதாட்டி என்ன பண்ணலாம்? நம்முடைய அகப்பக்கத்துக்கு போலாம், அதாவது வெப்சைட், அங்க போலாம். அந்த வெப்சைட் எப்படி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். www.astrolocon.my அப்படியே ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கங்க. போட்டுட்டு விழுதுகள் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி அந்த ஆஸ்ட்ரோ வெப்சைட் கூட நீங்க போயிட்டு அங்க விழுதுகள் லிங்க் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப திரையில கூட அந்த முகவரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது நீங்க அங்க போனீங்கன்னா அங்க பாக்கியம் அவங்களுடைய குறிப்புகள்லாம் அங்க இருக்கும். அங்க போனா அவங்க மட்டும் இல்ல, சராவுடைய குறிப்புகள், அப்புறம் மற்ற நிகழ்ச்சிகள் என்னென்ன வரப்போகுது, எந்த மாதிரி தலைப்புகள் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம அங்க பேசலாம். ஆமா, அதாவது நிறைய நிகழ்வுகள் மக்கள் பங்கெடுக்கிற மாதிரி நிகழ்ச்சிகளும் சில ஏற்பாடு செய்யறதுக்கு நாங்க திட்டங்கள் நிறைய வச்சிருக்கோம். நீங்க இந்த வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஆமா, நமக்கு நிறைய மெம்பர்ஸ், நிறைய உறுப்பினர்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சரி, நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலான்னு இருக்கேன். மறுபடியும் நீங்க சொல்லியிருந்தீங்களா, அதாவது வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது உங்களோட பாஸ்போர்ட், அதாவது நீங்க வெளிநாட்டுக்கு போக முடியுமா, அது தகுதி இருக்குதா அப்படின்ற செக் பண்ணிக்கலாம் இல்லையா? www.eme.gov.my அப்படி போனீங்கன்னாக்கா நம்மளோட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ண முடியுமா? ஏன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கிட்ட தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் 60 விழுக்காடு நம்மளுடைய மலேசியன் மை கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை வந்திருக்கா சுஷ்மிதா? இந்த அளவுக்கு நீங்க
அப்படிங்களா? ஆமா, எனக்கு அவங்களுடைய அந்த ஐசி நம்பரே வந்து அவங்க பாஸ்போர்ட்ல ஒண்ணு இருக்கும், அப்புறம் ஐசி நம்பர் ஒண்ணு. அது அவங்க பயணம் மேற்கொள்ளும் போது தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஐசி நம்பர் தப்பா இருக்குது அப்படின்ட்டு. அங்க கீன் பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து எங்களோட பயணம் வந்து தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளவு ஒரு சர்ச்சைக்குரிய, குடும்பமே போகும்போது அவங்க ஒண்டி போக முடியலனாக்கா என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க எதிர்நோக்கி இருப்பாங்க. சரி, பிரச்சனைகளை தவிர்க்கணும்னா மறுபடியும் அந்த கவனம் குறைவு இருக்கக்கூடாது. www.emi.gov.my. அந்த சிந்தனையோடு இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நான் சுஷ்மிதா முருகன். நான் கண்ணாசி மதன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.